ஒவ்வொரு பருவமழையின் போதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சளி, காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்ச்சல்கள் தமிழகத்தில் பரவித்தான் வருகின்றன. அதிலும் இந்த ஆண்டு HMP வைரஸ் பரவுவதாகவும் வெளியான தகவலை கேட்டு மக்கள் சற்றே பரிதவித்து போயினர். எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் படரும் பனியின் அளவு கூடுதலாக உணரப்படுகிறது. அதிகாலை, இரவு நேரம் மட்டுமல்லாமல் பகல் பொழுதிலும் பனிமூட்டம் உருவாகி பொதுமக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக ஏராளமானோர் சளி, இருமல், காய்ச்சல் பாதிப்புகளால் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டிபி, ஆஸ்துமா, சைனஸ் போன்ற நோய்கள் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொண்டவர்களுக்கு காய்ச்சலின் தீவிரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் மருத்துவர் நந்தகுமார். முதல்ல இந்த பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வயதானவர்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க வரது மெயின் பார்த்தீங்கன்னா ஜுரம், அது இல்லாமல் சளி, இருமல், மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் பெரும்பான்மையானவர் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் நம்ம பாடி இம்யூனிட்டி லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் கிருமிக்கு ரொம்ப ஏதுவான காலங்கள். ஸோ கிருமி ஈஸியாக ஒருத்தவங்கள்டேருந்து ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, உணவு காய்ச்சல் வருதுன்னா அவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு தடுக்கிறதுக்கு, அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் ஐசோலேட்டாக இருந்தால் இதெல்லாம் தடுக்கலாம். குழந்தைகளுக்கு தொடர் காய்ச்சல் இருந்தால் அது நிமோனியா காய்ச்சலாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறும் மருத்துவர், குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசிகளை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் அப்போ தான் அவங்க உடம்புல இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஈஸியாக அவங்களுக்கு கிருமி தொத்து வந்துடும். அந்த சில பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு காம்ப்ளிகேஷனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நிமோனியா மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், வேக்சினேஷன்ஸ் கரெக்டாக பீரியடிக்கல் வேக்சினேஷன்ஸ் போடுறது மூலமாக இந்த மாதிரி சீசனல் ஃப்ளூ, நிமோனியா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். சத்தான உணவு, பழங்கள் சாப்பிட வேண்டும். பணி நேரத்தில் வெளியே செல்வதை பெரும்பாலும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என்றும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்த்து வெந்நீரை பருகுவதை வாடிக்கையாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி தான் மிக வயதானவர்களுக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபீவர், நிமோனியா மாதிரி விஷயங்கள் வராமல் தடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸு என்னென்ன வந்தால் நம்ம டாக்டர் அணுகணும் அப்படின்னா, ஃபீவர் 2 நாளைக்கு மேலே இருக்குது, ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்குது, கூடவே கொஞ்சம் சளி, இருமல் அதிகமாகிட்டே இருக்குது, மூச்சு திணறல் வந்துகிட்டே இருக்குன்னா உடனே மருத்துவரை ஆலோசிக்கணும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து நெபுலைசர், இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் நாட்களை கடத்தாமல் உடனடியாக மருத்துவரை நாடி சென்று என்ன மாதிரியான காய்ச்சல் என தெளிவுற்று அதற்கான சிகிச்சைகளை கையாள வேண்டும் என்றும் மருத்துவர் நந்தகுமார் எச்சரித்துள்ளார். பருவகால காய்ச்சல் பெரிதளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாதுதான் என்றாலும் அடுத்தவர்களுக்கு பரவாத வண்ணம் தனிமைப்படுத்தியோ சரியான சிகிச்சை பெற்றோ உடனே தீர்த்து கொள்ள வேண்டியது தலையாய கடமையாகும். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.